வந்து விஜய் பாடல் பார்த்தா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா. ஸோ ஜனநாயகம் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியே விட்டுருக்காங்க. அந்த பாடல் கேட்டீங்களா? எப்படி இருக்கு? கேட்டேங்க. நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ம். கேட்டேன். பாட்டு அறிவுன்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. ம். ஒரு அறிவுபூர்வமாவே எழுதியிருக்காரு. ம். என்ன சொல்றது, இப்ப அவங்க அரசியலுக்கெல்லாம் வரப்போற இதுல இருக்காரு இல்லைங்களா? ஜனநாயகம் பாடல் பார்த்தனா விட்டுருக்காங்க. அந்த பாடல் பார்த்தனா மிகப்பெரிய ஹிட்டா இருக்குங்க. யூடியூப்ல ஒரு செகண்ட் விட்ட உடனே மில்லியன் கணக்குல அவ்வளவு வியூஸ் பார்த்தனாக்கா இளைய தளபதி விஜய் அவர்கள் யூடியூபே கதற அளவுக்கு பார்த்தனாக்கா ஸோ அந்த அளவுக்கு பார்த்தனாக்கா மியூசிக் போட்டிருக்காரு அனிருத். அந்த அளவுக்கு விஜயம் பார்த்தனாக்கா அந்த படத்தில் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மக்களை எழுச்சி படுத்துற மாதிரி இந்த படத்துல நிறைய கருத்துக்கள் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து விஜய் வந்து கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு, ஹெச் வினோத். ஏன்னா ஹெச் வினோத்தோட பழைய படம் தீரன் அதிகாரம் இதெல்லாமே ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஆழமா எடுத்திருக்காரு. அதனால அரசியல் கருத்துக்கள் ஆழமா இருக்குன்றது வந்து இந்த பாட்டோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளே நமக்கு ஒரு முன்னோட்டமா காட்டுறாங்க. அனிருத்தோட மியூசிக் நல்லா இருக்கு. எக்ஸ் வினோத் நடிச்சுக்கிட்டாலுமே எக்ஸ் வினோத் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. படமே மிகப்பெரிய வெற்றி அவர் படம். அடுத்து பார்த்தோன்னா தொடர்ந்து பார்த்தோன்னா தலை அஜித் கூட பார்த்தோன்னா எடுத்திருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா சில படங்கள் களவான ஒரு விமர்சனங்கள் வந்தது. அப்பயே பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் என்னடா எக்ஸ் வினோத் எடுத்தாலுமே அஜித் கூட தான் நடிச்சிட்டு இருக்காரு, இளைய தளபதி விஜய் கூட நடிக்க மாட்டாரா, ஸோ அவர் வச்சு இழுக்க மாட்டாரா, டைரக்டர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னாக்கா உடனே தளபதி விஜய் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வந்துட்டாரு. அவர் கூட டைரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நடிச்சுட்டு இந்த ஜனநாயகம் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஜனநாயகம் பாட்டை வந்துச்சு கேட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு பாட்டு எப்படி இருக்கு? இல்ல, பாட்டு பாத்தீங்கன்னா நல்லா இப்போ ட்ரெண்டிங்கா சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அவரு தளபதி பேசுறது எனக்கு என்னன்னா அந்த இந்த டைம்ல சிச்சுவேஷனுக்காக சூப்பரா அவரு இந்த பாட்டு சிச்சுவேஷன் அனிருத் போட்டிருக்காரு. அனிருத் பிஜிஎம் சூப்பர். ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னாக்கா வெளியே விட்டுருக்காங்க. அது வெளியே விட்டு அடுத்த நொடியே பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு வைரல் ஆனதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய்ன்றது ஒரு காரணத்தினால மட்டும்தான். தளபதி விஜய்ன்றவர் வந்து சாதாரண ஒரு நடிகர் கிடையாது. உலகமே மிகப்பெரிய ஒரு அதிசயமா பார்க்கக்கூடிய ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு. நம்ம வந்து அனிருத் பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன் சொல்றேனாக்கா ஒரு படத்துல இயக்குனர் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு நடிகர் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை விட மியூசிக் போறவர் அதை விட பல மடங்கு முக்கியம். ஏன்னாக்கா ஒரு படத்துல ஹிட்டான ஒரு பாடல் ஹிட் ஆயிடுச்சுன்னா போதும், எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கறது அந்த பாடல் தான். அந்த பாடல்ல எதிரா வருதுன்னு நம்ம நினைச்சுதான் பாத்தீங்கன்னாக்கா எதிர பார்ப்போம். ஸோ அந்த எந்த படம் நம்ம கேட்போம். ஓகேங்களா? இப்ப அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா ஸோ அந்த படம் வெளியே கொண்டு வர்றது எதுன்னு கேட்டால் அந்த பாடல் மியூசிக்களும் பாடல் வரிகளும் தான். அப்படிப்பட்ட ஒரு பாடல் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அனிருத் இது முன்னாடி போட்ட பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டுங்க. ஸோ சாதாரண ஹிட்டு கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா பாட்டு பார்த்தீங்கன்னா கொலவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாடல் வரிடோ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு தோல்வியே மியூசிக் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றியாக பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இருக்காரு. மிகப்பெரிய அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.